வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது அதிமுக மட்டுமே கிட்டத்தட்ட 1,60,00,000 உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாரு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையில் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்று தொடங்கியது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவில் மதுரையில் ஆகஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டுக்கான லோகோவை வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு என்ற தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதனை தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமை கழகத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஆகஸ்ட் 20 மதுரையில் நடைபெற்றது. வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு குறித்து அதை எவ்வாறு நடத்துவது குறித்தும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதோடு பல சரித்திர சாதனைகளை படைத்துள்ள அதிமுக வரலாற்றில் மேலும் ஒரு சரித்திர சாதனையை படைத்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் உறுப்பினர்களை புதுப்பித்தல் பணி கழக சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. கடந்த 2 மாதங்களாக பார்த்திங்கன்னா கழக மாவட்ட அமைப்பு ரீதியில் மேற்கொண்ட சிறப்பான பணியின் காரணமாக பழைய உறுப்பினர்களை புதுப்பித்தல் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கையின் அடிப்படையில் அதிமுகவில் இன்று பார்த்திங்கன்னா 1,60,00,000 உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா சேர்ந்திருக்கிறாங்க. அதிமுகவை வீழ்த்துவதற்கு ஸ்டாலின் தலைமையில் செயல்படும் திமுகவினர் எத்தனையோ வித்தைகளை பார்த்திங்கன்னா எல்லாம் பயன்படுத்தினாங்க. அத்தனையும் பார்த்திங்கன்னா கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் மூலமாக தகர்த்தெறிந்துள்ளனர். அதிமுக 3ஆக போய்விட்டது, 4ஆக போய்விட்டது என கூறினார்கள். ஆனால் 2 மாதங்களில் 1,60,00,000 உறுப்பினர்கள் அதிமுகவில் சேர்க்கப்பட்டு சரித்திர சாதனையை படைத்துள்ளோம். இது பார்த்திங்கன்னா அதிமுக வெற்றி இல்லை என்பதை பார்த்திங்கன்னா நிரூபிச்சிருக்கிறாங்க. அதிமுகவிலேயே அதுவும் இல்லாமல் தமிழகத்திலேயே அதிக உறுப்பினர்கள் கொண்ட ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் என அதிமுக மாவட்ட செயலாளர் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாரு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவருடைய கண்டனங்களை பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தார். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த திமுக ஆட்சியில் மிகப்பெரிய சர்ச்சைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியின் வழக்கை தொடர்ந்து இப்போ இந்த அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட குழந்தைக்கு தவறான முறையில் பார்த்திங்கன்னா கை அகற்றம் செஞ்சுருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கை பார்த்திங்கன்னா அழுகின்ற நிலையில் இருந்ததால் அந்த கையை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அகற்றியிருக்காங்க.